வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு தேங்காய் சாப்பாடு பார்க்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு சின்ன ஜாதி பத்திரி. இது ஆப்ஷனல் தான், வீட்டில் இருந்தால் போட்டுக்குங்க. 3 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, பட்டை இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 7 எண்ணத்தை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் 2 தக்காளி அது கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 3 கிராம்பு, பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 7 பச்சை மிளகா அப்படி இப்படி வெங்காயம் இதாக்கி வச்சுட்டு அது போட்டுக்கிறேன். அப்பவே வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு இவ்வளவு புதினா எடுத்து வச்சிருக்கேன். அப்படின்னு அளவுக்கு புதினா எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லும் கிடையாது, ஒரு பிடி. பாருங்க, ஒரு பிடி மல்லி எடுத்து வச்சிருக்கேன். அது இந்த இதுலேயே போட்டுக்குவேன், எண்ணெயிலேயே போட்டுக்குவேன். நான் இப்போ காணிச்ச அளவெல்லாம் வந்து 1/2 கிலோவோட அளவுங்க. நான் வந்து இங்கே வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் வந்து பெரிய தேங்காய், அந்த பெரிய தேங்காயில் ஒரு மூடி நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய மூடி எடுத்து தேங்காய் பால் பொழிஞ்சு வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து இதுக்கு 1.5 தக்காளி போட்டு போகிறேன். 1 கிலோ ரைஸ் எடுக்கிறவங்களுக்கு 1 தேங்காய் எடுக்கணும். இது வந்து வர தேங்காய் எடுக்கக்கூடாது, பச்சையாக இருக்கிற தேங்காய் எடுத்தால் தான் இந்த தேங்காய் சாப்பாடு நல்ல டேஸ்ட் வரும். தண்ணி வந்து பிறுவிறுன்னு போகாமல் இருக்கும். பதம் வந்துடுச்சு. தக்காளி வந்து மையக்கூடாது இந்த சாப்பாட்டுக்கு. இதுக்கு வந்து நம்ம காரம் வந்து நம்ம போடுற பச்சை மிளகாயும் கரம் மசாலும் தான் இந்த சாப்பாட்டுக்கு வந்து காரம். தக்காளி இதுக்கு உடைய வேண்டாம், உடைய தேவையில்லை. இந்த டைம் வந்து நான் இந்த சாப்பாட்டுக்கு தக்கன தேங்காய் கரம் மசால் போட்டுப்பேன். மேக்சிமம் இந்த சாப்பாட்டுக்கு ஆப்பிள் தக்காளி இருந்தால் ஆப்பிள் தக்காளி போட்டுக்குங்க, இல்லைன்னா நாட்டு தக்காளின்னா ரொம்ப புளிப்பாக இருந்தால் 1 தக்காளி போட்டுக்குங்க. பாருங்க, இந்த ஸ்பூனில் இவ்வளவு கரம் மசால் போடுறேன். போட்டு ஒரு திருப்பி விட்டாச்சுன்னா நம்ம வந்து தேங்காய் பால் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே பால் தான், தேங்காய் 1/2 மூடி தேங்காயில் 1 பாலாக தான் புழிஞ்சு வச்சிருக்கேன். அது இதில் ஊற்றி போகிறேன். நான் எடுத்து வச்சிருக்கிற அரிசிக்கு நான் 1.5 இந்த பவுலில் நான் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி. அதுக்கு தக்குன பாத்திரமாக்குது, அதனால வந்துட்டு நான் 1.5 தண்ணி ஊற்றி போகிறேன். அது போதுமான அளவு அரிசியை நான் ஊற வச்சிருக்கேன். இந்த டைம் வந்து இது பால், தேங்காய் பால் கொதிக்க நம்ம விடக்கூடாது. கொதிக்க விட்டோம்னா பிரிஞ்சிடும். இப்போ அதனால வந்துட்டு நம்ம இந்த டைமே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் போட்டுற போறேன். பாருங்க, இந்த சாப்பாட்டுக்கு தகுந்த உப்பு போட்டு போறேன். காரம் உங்களுக்கு இதுல மிளகாய் பொடி யூஸ் பண்றது இல்லை, நம்ம கரம் மசாலும் பச்சை மிளகாய் மாத்திரம்தான் இதோட காரம். அதுக்கு தகுந்த போல அனுசரிச்சு போட்டுக்குங்க. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனேயும் நம்ம கலக்கணும். இடையில ஒரு 2 வாட்டியெல்லாம் நம்ம கலக்கணும். அப்பதான் அந்த பால் வந்து நமக்கு பிரியாது. இப்போ ஒரு கொதி வந்து நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு, நான் ஜீரக சம்பா ரைஸ்ன்னு சொல்லும் போது நான் எனக்கு 1 விசில் வந்து போதுமான அளவு. பாருங்க, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அது வணக்கி விடும்போதே போட்டுட்டேன். அது கேமராவில் கவர் ஆகலை. வணக்கும் போதே நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. பாருங்க, நம்மளுக்கு சாப்பாடு ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்திருக்குது சாப்பாடு. சாப்பாடு உதிரியா வேணும்னா விசில் விட்டுட்டு, அந்த விசில 1 விசில் விட்டுட்டு தூக்கி விட்டுருங்க. ஜீரக சம்பா ரைஸா இருந்துச்சுன்னா, நம்ம சாதாரண சாப்பாடு அரிசியா இருந்துச்சுன்னா 2 விசில். உங்க குக்கருக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி விசில் விட்டுக்குங்க. வாங்க, நம்ம வீட்டில் தேங்காய் பால் சாப்பாடு சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.